என்னடா அது 5000 ரூபா கூட ஒரு பொண்ணுக்கு செலவு பண்ற அளவுக்கு நம்மளோட பணமே நம்மளை காப்பாற்றும். நம்ம யார்கிட்டையும் போய் வங்கியில சேமிப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த நிறுவனத்தையும் குறை கூறக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்டையும் கொண்டுட்டு போய் 4500 ரூபா 4000. இப்போ ரீசெண்டாக அந்த பொங்கலும் போது பார்த்த ஒரு நிகழ்வு தான் இந்த 10 ரூபா சேமிப்பு. கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்க 5000 ரூபா கடன்ல இருந்து 5 லட்ச ரூபா கடன் வரையில அடைக்கிறதுக்கு நம்ம ட்ரஸ்ட்டில் சொல்யூஷன் வச்சு. ஆல் தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை திருமேயம் ஒயிட் தாரா ஃபவுண்டேஷனில் இருந்து மிஸ் வெள்ளையம்மாள் தில்லை நடராஜன் வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம், உங்களோட ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லுங்க. அண்ட் தென் இதோட ஒரு நோக்கம் என்ன மேடம், எதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது? என் பேர் வெள்ளையம்மாள் தில்லை நடராஜன். நான் ஒயிட் தாரா ஃபவுண்டேஷனுங்கிற நிறுவனத்தை வந்துட்டு கடந்த ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செஞ்சு ரன் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். ஆனால் அதுக்கான வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால 1 இயராக ஒயிட் தாரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை நிறுவி அது மூலியமாக மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்கிறேன். நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களால் ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட நரிக்குறவர் இனத்தவரில் வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தையும் முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி குறுகிய ஒரு உதவித்தொகையாக வந்துட்டு 5000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்க ஒருத்தவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக சிறு சிறு தொழில் செஞ்சு இன்னைக்கு அவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த நோக்கத்தை எப்படி கொண்டுட்டு போகணும்னு மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப நாளாக ஒரு அவேர்னஸ் இல்லாமலே இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கு முக்கிய காரணம் ஃபவுண்டேஷனுங்கிறத ஒன்றை உருவாக்கினா மட்டும்தான் இது வந்துட்டு உலக அளவில் வெளியில் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் சார் இந்த ஃபவுண்டேஷனை உருவாக்கணும். இது வரைக்கும் உங்களோட நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் எத்தனை மக்கள் வந்து உங்களால் பயனடைஞ்சிருக்கும்? இதுவரையிலும் பயனடைஞ்ச மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 700 மக்கள் வரையிலும் பயனடைஞ்சிருப்பாங்க. அதில் வந்துட்டு நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை கட்ட முடியாமல் ஓடி ஒளிஞ்சு அலைஞ்சு பயந்து இருந்தவங்க எல்லாருமே நம்ம ட்ரஸ்ட்டுக்குள்ளார வந்துட்டு சாதாரணமாக ஒரு 10 ரூபாயை சேமிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 4500 ரூபா வரையிலும் சேமிக்கிற அளவுக்கு அவங்க திறமையாக வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட்டு வந்துட்டு வழி நடத்துனுச்சு அவங்கள. அதனால வந்துட்டு நிறைய பேர் 500லேருந்து 700 மக்கள் வரையிலும் பயன்பெற்றிருக்காங்க சார். சரிங்க மேடம். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் அதை பற்றி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா மக்களுக்கு போய் புரியாது, போய் சேராது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி யுக்திகள்லாம் கையாண்டுங்க? உத்திகள் அப்படின்னா, நான் இது மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன், இதுக்குள்ளார வாங்க, சாதாரணமாக ஒரு 10 ரூபா தான் சேமிக்கணும், 10 ரூபா உங்களால் டெய்லி சேமிக்க முடியாதா அப்படின்லாம் கேட்டேன். ஆனால் அவங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கான விழிப்புணர்வோடு அவளை கொண்டுட்டு வர முடியல. அவங்க எல்லாருமே அதாவது வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க, காஃபி டீ குடித்தாங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போ இந்த 10 ரூபாயை சேமிக்கிறதா இல்லை வந்து டீ இது மாதிரி வாங்கி குடிக்கிறதா அப்படின்னு பார்த்தாக்க அவங்களுக்கு முக்கியம் அதுதான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த 10 ரூபாயவே சேமிக்க வச்சு அது மூலியமாக ஒரு 5000 ரூபாய் வரையிலும் துணை உதவி தொகையா கொடுத்து ஒருத்தவங்க பயன்பெற்று அவங்க 4 பேர்த்திட்ட போய் சொல்றது வரையிலுமே வந்துட்டு கொஞ்சம் கால அவகாசங்கள் எடுக்கதான் சார் செஞ்சிச்சு. அதனால நான் அந்த முயற்சியை கைவிடலை. கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டி இன்ச்சு பை இன்ச்சா ஒரு நாளும் வந்துட்டு இதுக்கு உள்ள கொண்டுட்டு போறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். இன்னைக்கு உங்களோட சேனலும் அது எனக்கு வந்துட்டு பெனிஃபிட்டா அமையும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா மேம், கண்டிப்பா எங்களோட சேனல் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் மேம். இப்போ 10 ரூபாய் சேமிப்புன்னு சொல்றீங்க. நாள் ஒன்றுக்கு 10 ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கே 300 ரூபாய் தான் ஆகுது. ஆனா நீங்க முன்வைக்கும் போது 5000 ரூபாய் 7000 ரூபாய்ன்னு சொல்றீங்க. அந்த 10 ரூபாய் சேமிப்பு அப்படின்றத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு டீ காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டோம். அந்த டீயோட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 ரூபாயா இருக்கும். அது மாதிரி நம்ம டெய்லி 10 ரூபாய் சேமிக்க பழகணும். அந்த 10 ரூபாய் சேமிக்கையில் வருஷத்துக்கு 365 நாள் வரும். அந்த 365 நாளைக்கும் 3650 ரூபா நம்மளோட சேவிங்ஸ் மணியாக இருக்கும். அதில் ஃபவுண்டேஷன் வந்துட்டு இந்த மக்களுக்கு இந்த பணத்தை எல்லாத்தையும் சேமிப்பு பண்ணி அதில் 1300 ரூபாய் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணமாக, அதாவது இந்த பணத்தை மக்களுக்குள்ளாரையே பெருக்கி அதை 1350 ரூபாயை திருப்பி 5000 ரூபாயா அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் சார். ஓ, புரியுது. இப்படிதான் இந்த 5000 7000 இப்படிதான் வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குறோம் நம்ம. இப்போ இதனால பயனடைஞ்ச மக்கள் நிறைய இருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு 600லேருந்து 700 மக்கள் பயனடைஞ்சாங்க. உங்களால மறக்க முடியாத ஒரு சம்பவம், அதுல என்னோட என்ஜிஓனால இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை தரமே வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கலாம். ஆனா உங்க மனசை தொட்டது இல்லை உங்களுக்கு நீங்க ரொம்ப பார்த்து நெகிழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. பார்த்து நெகிழ்ந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை சேர்ந்த
ஒரு சார் அவங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னடா அப்படின்னா சார் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேவிங்ஸா அப்படின்னு ரொம்ப யோசிச்சாங்க. இல்லை உங்களால முடியும் சார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தான் நம்மள்ட்ட அதிகபட்ச சேமிப்பான 4500 4500 சேமிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவரையிலும் அவங்க வந்துட்டு ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ சேமிச்சிட்டு இருக்கையில அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. அந்த ஆஃபர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 டேஸ்க்குள்ளார இவ்வளோ பேமெண்ட் கம்மியாக கட்டி நீங்கள் ஆட்டோ வாங்கிக்கலாம் அப்படிங்கையில அவங்களுக்கு ஒரு திங்கிங் வந்துச்சு. இங்கே நம்ம சேவிங் போட்டிருந்தோமே, மேம்கிட்ட கேட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க. மேம் இது மாதிரி எனக்கு ஆட்டோ வந்திருக்கு, எலிஜிபிள் ஆயிருக்கு, நீங்கள் அமௌண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி எனக்கு ஒரு 5 டேஸ் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 டேஸில் அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணோம். அவங்க வந்துட்டு இப்போ இன்னைக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கி மதுரையில் தன்னோட ஆட்டாங்கிறதுல உட்காந்து பயணம் பண்ணையில் அதை பார்க்கல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்மளோட இன்டர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஒயிட் தாரா ஃபவுண்டேஷன் மூலியமாக வந்துட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு சொந்தமாக வந்து ஆட்டோ வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் தான் இப்போ நம்ம கண்ணு மூடி உட்காந்துருக்காரு. சாரோட பேர் வந்து மணிகண்டன். சொல்லுங்கள் சார், ஒயிட் தாரா ஃபவுண்டேஷன் மூலியமாக நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை அடைஞ்சிங்க? நம்ம ஒயிட் தாரா ஃபவுண்டேஷனுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நம்ம ஒயிட் தாரா ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு சின்ன சிறிசேமிப்பாக தான் நான் சேர்த்தேன். அதில் வர்ற வருமானத்தில் நான் வாடகை வண்டி ஓட்டின வருமானத்தில் சிறிசேமிப்பாக பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து எனக்கு சொந்த ஆட்டோ எடுக்கிற அளவுக்கு ஒயிட் தாரா ஃபவுண்டேஷன் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்களாக இருக்குது. நிறையா பண்ணுறாங்க இதெல்லாம். இது இன்னும் என்ன மாதிரி நிறையா பேர் பயனடையணும்னு என்னோடய ஆசை. மற்றபடி இந்த வீடியோவில் மக்களுக்கு ஒயிட் தாரா ஃபவுண்டேஷனை பற்றி ஏதாவது ஒரு சில ஸ்பெஷலான ஒரு வார்த்தைகள் எதுவும் சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ ஒரு சின்ன ஒரு சிறிசேமிப்பு போட்டிருக்காங்க. 365 நாளைக்கு டெய்லி 10 ரூபா. அப்படி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு டீ சாப்பிட்டாவே 50 ரூபா 60 ரூபா வரும். ஆனால் ஒரு சேமிப்புன்றதில் வந்து ஒரு 10 ரூபா அப்படின்றது வந்து இன்றைக்கி சின்ன விஷயந்தான். அது சேமிப்பு போகும்போது அது பெரிய அமௌண்ட் ஆகுது. 1 இயர் கழித்து தர்றாங்க. கண்டிப்பாக அதில் எல்லா பேருமே அதில் ஜாயின் பண்ணி இந்த சிறு சேமிப்பில் இது பண்ணணும் அப்படின்ற என்னுடைய ஆசைகள். நன்றி. வணக்கம் சார். நீங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சாதாரண ஒரு வாடகைக்கு ஓட்டின ஆட்டோ ஓட்டுன்னு இன்றைக்கி வந்து ஆட்டோவோட முதலாளியாக மாற்றிருக்கீங்க. எனக்கும் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நீங்கள் சொல்லும் போது எனக்கு மனசுக்குள்ளே எழுப்புற ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு என்ஜிஓவோ இல்லை ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தை நம்பியோ இன்னைக்கு இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் பணம் போட மாட்டாங்க. ஏன்னா பேங்கை நம்பிற அளவுக்கு மற்ற யாரும் நம்புறதில்ல. அப்போ ஒரு வங்கியில் சேமிப்பு பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட சேமிப்பு பண்ணுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசங்கள்? இப்போ எப்படின்னாக்கா வங்கியில் சேமிப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த நிறுவனத்தையும் குறை கூறக்கூடாது. நம்ம வந்துட்டு மித்த இடத்துல சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பீரியட் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட பணத்தை நம்ம ரிட்டர்ன் வாங்க முடியும். ஆனால் நம்மளோட ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 ரூபா கட்டினீங்கனாலும் சரி, அதிகபட்சமாக 4500 கட்டினீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு அடுத்த மாதம் நீடு இருக்குது, இல்லை அதுக்கு அடுத்த மாதம் நீடு இருக்குன்னா நம்மளுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்மள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க சேமிக்கிற தொகையை வந்துட்டு முன்பணமாக கொடுத்துருவோம். அந்த இப்போ 100 மாதம் கால அவகாசம் அப்படின்னா முன்னாடியே அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு 100 மாசத்துக்கு அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தொகையா கட்டி முடிச்சிருவாங்க சார். ஓ, இப்போ இப்படி நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்றீங்க. ஸோ நிறைய முன்பணமெல்லாம் நிறைய கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு போதிய அளவு வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா? இப்போ வந்துட்டு முன்னாடி பெரிய தொகைக்கு போட்டிருந்தோம். பெரிய தொகைக்கு போடையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ தூரத்துக்கு எங்களால் மக்களை ரீச் பண்ணி கொண்டுட்டு வர முடியலை. ஏன்னா ஒருத்தவங்கள்ட்டையும் கொண்டுட்டு போய் 4500 சேமிப்பு அப்படிங்கையெல்லாம் வந்துட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு. அப்போ என்னடா பண்ணலாம், நம்மளுக்கு வந்துட்டு மக்களுக்கு சேமிப்பையும் கற்றுக் கொடுக்கணும், அதே நேரத்தில் வந்துட்டு மக்களும் நம்மளுக்குள்ளார இருக்கணும், சேமிப்பை பற்றின முக்கியத்துவமும் அவங்களுக்கு தெரியணும். இது மூலியமாக நம்ம திடீர்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் வட்டிக்கு போய் நிற்கக்கூடாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த பொங்கலும் போது பார்த்த ஒரு நிகழ்வு தான் இந்த 10 ரூபா சேமிப்புக்கு என்ன ஆளாக்குனது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி எல்லாத்துட்டையும் வந்துட்டு நல்லா இருக்கீங்களா, பொங்கல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கல அவங்க சொன்னாங்க, இல்லை அடிஷ்னல் லோன் வாங்குறக்காண்டி நிற்கிறோம், பொங்கலுக்கு வந்துட்டு பொண்ணுக்கு சீர் பண்ணணும், ஒரு 5000 ரூபா கிடைக்கல. என்னடா அது 5000 ரூபா கூட ஒரு பொண்ணுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு கூட இவங்களோட மக்களோட வாழ்வாதாரம் இல்லையா, நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது தான் காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த ஆஃபரை போட்டோம். டெய்லி ஒரு நாளைக்கு 10 ரூபா நீங்கள் சேமிப்பு பண்ணீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு உங்கள்கிட்ட 5000 ரூபாய் வரும். இந்த 5000 ரூபாயை வச்சு தாராளமாக பொங்கல் பண்ணலாம்ல சார். அதனால தான் வந்துட்டு இந்த நோக்கத்தை நாங்கள் கொண்டுட்டு வந்தது, இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்ததுக்கான காரணமே அதுதான். இப்போ இதனோட அடுத்த வளர்ச்சி எப்படி மேம்? நீங்கள் அதாவது எந்த ஒரு சிறு விஷயமும் பின்னாடி வந்து ஒரு பெருத்துளி வெள்ளமாக மாறும். அந்த மாதிரி உங்களோட அந்த
ஃபியூச்சர் இலக்குன்றது என்ன? இதை அடுத்த கட்டத்துக்கு எந்த அளவு இதை பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் இலக்கு என்ன அப்படின்னா 10 ரூபாய் சேவிங்ஸ்குள்ளார மக்கள் உள்ளே வந்து இப்படியும் நம்மளால சேமிக்க முடியும், இப்படியும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத ஒரு 100 மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா கூட இந்த 100 மக்கள் 1000 பேராக கண்டிப்பாக மாறுவாங்க. அப்போ கண்டிப்பாக சேமிக்கணுங்கிற விழிப்புணர்வு எல்லாத்துக்குள்ளாரையும் வர ஆரம்பிக்கையில் அவங்க எல்லாருமே கேட்பாங்க, இப்போ 10 ரூபா சேமித்து என்னால் 5000 வாங்க முடியும் போது ஏன் என்னோட எல்லா கடன்களையும் அடைக்க முடியாதா? அப்போ அதுக்கு எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்யூஷன் சொல்லையில் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்க 5000 ரூபா கடன்லேருந்து 5 லட்ச ரூபா கடன் வரையில அடைக்கிறதுக்கு நம்ம ட்ரஸ்ட்டில் சொல்யூஷன் வச்சுருக்கோம். அப்போ மக்களாக தான் வந்துட்டு இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கேட்கணும். இப்போ நாங்களாக போய் எடுத்து சொல்கிறதுனால அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்போ ஒரு தடவை பலன் பெற்றாங்க அப்படின்னதா சாதாரணமாக 10 ரூபா சேமிச்ச நம்மளால 5000 ரூபாய் வரையிலும் ரிட்டர்ன் வாங்க முடியுது அப்படிங்கிற கண்டிப்பாக நம்மளால 5 லட்ச ரூபா கடனையும் ஈஸியாக அடைக்க முடியும் அப்படிங்கிற முக்கியத்துவம் அவங்க உணரணும். அதுக்காண்டி தான் சார். சரிங்க மேடம். இப்போ மக்கள் சைட்ல இருந்தும் சரி, இல்லை இந்த சமுதாயம் தான் மக்கள், இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் இருந்தால் உங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இந்த வீடியோ மூலமா என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்க? வீடியோ மூலயமா நான் சொல்கிற ஒரே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரியே அதாவது குடும்ப சூழ்நிலைக்குள்ளார வந்துட்டு டெய்லி குடும்பத்தை அதாவது வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களாக எடுத்துக்கிட்டா காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே சித்தாள் வேலை இந்த மாதிரி ஒரு வேலைக்கும் போயிடுறாங்க. கடன் வாங்கி வச்சுட்டு அவங்க கல் தாங்கி எல்லாம் பண்ணி அந்த சேலரியை வாங்கிட்டு போயிட்டு கரெக்டாக குழுக்காரங்கள்ட்ட தான் அதை குழுக்காசை அடைக்கிறாங்க. அதனால் வந்துட்டு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பானையில் சேமித்து வச்சுருந்துருப்போம், டப்பாவில் சேமித்து வச்சுருந்துருப்போம், அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் சின்னமாக சேமித்து வச்சுருந்துருப்போம். ஏன் நம்ம அம்மா அப்பாவே சேமித்து வச்சுருப்பாங்க. திடீர்னு நம்ம ஒரு சொந்தக்கார வீட்டில் ஃபங்க்ஷன்னா கூட அந்த சேமித்த பணத்தை போய் எண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்தது மாதிரி செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை திருப்பி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதா சார் இதோட நோக்கம். அது மாதிரி எல்லாருமே சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்மளோட பணமே நம்மளை காப்பாற்றும், நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டாம். இதுதான் நோக்கம். மேம், இப்போ இவ்வளோ நேரம் இவ்வளோ அழகாக வந்துட்டு உங்களோட அந்த 10 ரூபாய் சேமிப்பு திட்டத்தை பற்றி அழகாக சொன்னீங்க. இப்போ அந்த சேமிப்பு திட்டத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு சராசரி மக்கள் வந்து உள்ளே வந்து ஒரு உறுப்பினராக சேரணும்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஆகும்? நம்ம வந்துட்டு 10 ரூபா சேமிக்கணும் அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடணும்னா கூட கரெக்டாக பதிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்மளோட ஒயிட் தாரா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா 8G 12A அண்டர் கவர்மெண்ட்டோட எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பராக வாங்கி ஃபவுண்டேஷனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி QR கோடு வாங்கி எல்லாமே ப்ராப்பராக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால உங்களோட ஒரு 10 ரூபாயும் வந்துட்டு பத்திரமா தான் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பி 10 ரூபாயை சேமிக்கலாம். கண்டிப்பாக ஒரு வருஷம் முடியல உங்களோட பணம் வந்துட்டு 5000 ரூபா ரொக்கமாக உங்கள் கையில் வந்து சேரும். உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா நம்ம ட்ரஸ்ட்டோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிச்சுக்கலாம். QR கோடும் அதிலே வந்துடும். நீங்கள் சேவிங் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபா அதிலே QR கோடில் சேவிங் பண்ணிடலாம் சார். ஒரு மனிதனுக்கு தேவையான மாதிரி வறுமை, பசி, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம், இது மூணையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரஸ்ட் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு தீர்த்துட்டு வருது அப்படின்றத வந்து நீங்கள் சொன்ன பதில்கள்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேலும் உங்கள் ட்ரஸ்ட் வந்துட்டு மென்மேலும் வளரணும், இந்த விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணமும் கூட. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இந்த இன்டர்வியூ பண்ணி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஆழ்த்தமிழா சார்பாக உங்களோட ட்ரஸ்ட் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆத்மயோகி வெள்ளையம்மாள் சார்பாகவும் நன்றிகள் சார். நன்றி மேம்.